ஹலோ லிகண்ணம்மா. இன்னைக்கு புதன்கிழமை காலை வணக்கம் எல்லோருக்கும். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். காலையில் பார்த்தீங்கன்னா சோறு வேகுது. சோறு போட்டேன், அரிசி போட்டேன். இந்த காயெல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். பாலை காய்ச்சிட்டு இந்த காயெல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். கீரை நறுக்கி கழுவி வச்சுருக்கேன். பாலை காய வச்சுட்டு அப்புறம் சமைக்க வேண்டியது. துவ சமையல் போண்டியது. என்னென்ன பண்ணலான் இருக்கீங்க வலிக்கணுமா? இன்னைக்கு காலையில் தோசை ஊற்றலாம்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மாவு ஊற வச்சுருக்கேன். அதனால் காலையில் தோசை, மத்தியானத்துக்கு மட்டுங்க சாதம். உலையில் கம்மியாக போட்டுருக்கீங்க? அரிசி கொஞ்சம் கம்மியாக போட்டுருக்கேன். இந்த பருப்பு எப்போவும் எவ்வளோ எடுப்பீங்க? எப்போ 1.25 எடுப்பேன். இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்தேன். புளி எதற்காக? குழம்புக்காக. இதில் ஊற வைக்க வேண்டுமா? காலை வேலை வலிக்கு நம்மக்கு ஏர்லி மார்னிங் எழுந்திரிக்கிறது பிடிச்சிருக்கா இல்லை எப்போவும் பிடிச்சிருக்கா? ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு விளக்கேற்றி சாமி கும்பிடுறது அவ்வளோ நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அந்த பொழுது விடியங்காட்டியும் நம்ம எந்திரிச்சு, சூரியன் வரங்காட்டியும் நம்ம எந்திரிச்சு சாமி கும்பிடுறது அவ்வளோ நல்லது. அதுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்குன்னு தான் நான் நினைப்பேன். நான் எதுவும் சமயத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்குவேன். வரைய விளக்கு ஏற்றிட்டு வந்துடுவோம். விளக்கு ஏற்றல, பால் பொங்கட்டும். கடவுளை முடிக்கணும். விளக்கு ஏற்ற போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்களை எல்லாரையும் நல்லபடி வச்சுக்க கடவுளே. அது என்ன மகாலட்சுமி அந்த சாமி மட்டும் தட்டுக்குள்ள உட்காந்துருக்கு. அதில் காசு இருக்கு, சில்லறை காசு இருக்கு, அதுக்குள்ள உட்காந்துருக்கு பாருங்க பாப்பா. ஆமாம், சில்லறை காசு. இங்கே பாரு, மகாலட்சுமிக்குள்ள காசு பாரு. சில்லறை காசு காசுக்குள்ளே தான் இருக்கணும் அது. ஆமாம். பால் பொங்கி போகணும். நீ போ பாலுக்கு. தக்காளி, வெங்காயம், பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி கொஞ்சம் அரைக்கிறதுக்கும் கொஞ்சம் இருங்கிறதுக்கும். பாவக்காய் குழம்பு, கீரை. இங்கே கீரை இருந்தா கீரை நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர் கீரை. கீரை இன்னைக்கு நேற்று கழுவி வச்சேன். சமைக்கலாம். கீரை, உருளைக்கிழங்கு வேணா மசாலா போடலாம் டைம் இருந்தா. டைம்லாம் இங்கே இருக்கும், மணி தான் 6 மணியாக போகுது. டைம் இருந்தால் உருளைக்கிழங்கு மசாலா வேணா போடலாம்னு பார்த்தேன். பார்ப்போம். உருளைக்கிழங்கு கிடைக்கிறது எத்தனை நாளாக சமைக்கணும்ட்டு கிடக்கு. அதுக்கு நம்ம கீரையை நைட்டே ஆஞ்சு வச்சா அது இதுவாகுதா? நைட்டு இல்லை, ஒன்றும் ஆகாது. கீரை நைட்டு இதுன்னு வச்சு கழுவிட்டேன். டீக்கான இன்க்ரீடியன்ட் ஃப்ரெண்ட்ஸ். டீ போட்டாச்சு. இந்த பாரு மருக காப்பிக்கு எனக்கு எத்தனை காப்பி? 2 காப்பி. போடணும்னா போடணா? ஆமாம். வலிக்கு நம்ம மார்னிங் எழுந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணுறது நல்லதா சொல்லுங்கள்.
ஆமாம் நல்லது, எக்ஸசைஸ் பண்ணுறது நல்லது. ம் இந்த நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறதெல்லாம் நல்லது. நான் குடிப்பேன் நெல்லிக்காய் ஜூஸ் எல்லாம், ஆனால் மார்னிங் குடிக்கல, அதுக்கப்புறம் குடிப்பேன். மார்னிங் குடிக்க நேரம் இல்லை. இப்போ சாமியை பற்றி தான் ஆரம்பிக்கணும். எல்லாரும் சாமி கும்பிடுங்கள், சாமி கும்பிடுங்கள். வாடின பூவெல்லாம் எடுத்துடணும், வச்சுக்க கூடாது. ஒரு நாள் தான் வாடாமல் இருக்கும். ஆமாம், வாடிடுச்சுன்னா பூவெல்லாம் எடுத்துடணும். நம்மளோட செம்பருத்தி பூ பரவாயில்ல, ஒரு பூ பூக்க ஆரம்பிச்சிச்சு. ஆமாம், அந்த செடியில் நான் நேற்று கார்கள் வேலையை பார்த்தேன், 2 பூ இருந்துச்சு. அது பரவாயில்ல, சைடில் வருமா வராதோன்னு தானே வச்சோம், ஆனால் வந்துடுச்சு, பரவாயில்ல. செம்பருத்தியெல்லாம் வந்துடுது, ரோஸ் தான் வர மாட்டேங்குது. ரோஸ்லாம் ஸ்பெஷலாக வளரணும் போல் இருக்கு, தண்ணியை ஊற்றி பராமரித்து வளரணும். ஸ்பெஷல் கடவுளே சாமி, எல்லாரும் நல்லபடியாக வச்சுங்க, எங்களையும் நல்லபடியாக வச்சுங்க. கடவுளே நோயிட்ட வாழ்க்கையும் குறைவிட்டு செல்வத்தையும் கொடுங்க. கடவுளே நோயிட்ட வாழ்க்கையும் குறைவிட்டு செல்வத்தையும் எல்லாருக்கும் கொடுங்க. கடவுளே இப்போ தான் விளக்கேற்ற போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இப்போ தான் விளக்கேற்ற போகிறேன். உளுந்தம்பருப்பு கவர் மட்டும் கிடக்கு, எதுலேயும் கொட்டி வச்சுருவீங்களா? ஆமாம், அந்த அதில் கொட்டி வச்சுட்டு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கவர் மட்டும் எம்டியாக கிடக்கு, இதில் எறும்பி விட்டது உளுந்தம்பருப்பு. அது என்ன மம்மி இது, பன்னீர் சோடா மாதிரி ஏதோ பச்சை கலரில் அடுப்பி வச்சுருக்கீங்க? இதா தேங்காய் எண்ணெய். தேங்காய் டப்பியே புதுசாக இருக்கிறது. தேங்காய் அவர் தாரதை அதில் ஊற்றி வச்சேன். அவர் தர கவரில் தருவார்ல என்ன. புளிக்கு வந்து டைமிங்கில் இல்லை எவ்வளோ நேரம் ஊறணுங்களா? இருக்கு, கொஞ்சம் சீக்கிரம் இருக்கணும்னா சுடு தண்ணியில் ஊற வைக்கலாம். கொஞ்சம் லேட்டாக அதே ஆகட்டும்னா நம்ம பச்சை தண்ணியில் ஊற வச்சிடலாம். நான் சுடு தண்ணியில் ஊற வைக்க மாட்டேன், இப்படி ஊற வச்சுக்குவேன். புளி தண்ணியில் ஊற வச்சா டேஸ்ட் எப்படி இருக்கும்? டேஸ்ட் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், தண்ணிக்காக மாறுபடலாம் படாது. நெல்லிக்காய் ஜூஸ் எல்லாம் காலையில் குடிக்க முடியலன்னா ஃப்ரெண்ட்ஸு 11 மணி போல் குடிக்கலாம். 11 மணி போல் நமக்கு வயிறு எம்டியாக தானே இருக்கும் கொஞ்சம், அப்போ குடித்தாலும் நல்லாதான். நான் அப்படித்தான் குடிப்பேன். ஒரு காலையில் குடிக்க முடியலன்னா 11 மணி போல் குடிப்பேன். பாவக்காய் ஜூஸு, நெல்லிக்காய் ஜூஸு இதெல்லாம் அது வெயில் நேரத்துக்கு குடித்த மாதிரியே இருக்கும். நெல்லிக்காய் 2 கருவேப்பிலை, இஞ்சி இதை போட்டு மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு குடிக்க வந்துங்க. கருவேப்பிலை 2, நெல்லிக்காய், இஞ்சி. பால் பொங்கும் போது ஒரு அலாரம் மாதிரி வைக்கணும், கிகிங் கிகிங். அதெல்லாம் செட் பண்ணலாம்ல, ப்ராஜெக்டை செய்யலாம்ல. அதில் என்ன பண்ணணும்னா அந்த சட்டியோட அளவு வரைக்கும் வைக்கணும். அளவு வரைக்கும் வச்சோடனே பால் அதில் போய் முட்டும் போது அலாரம் அடிக்கிற மாதிரி ப்ராஜெக்டை செய்யலாம். உங்களுக்கு அந்த மாதிரி இருந்தால் பிடிக்குமா பிடிக்காதா? டீ இறக்குது சட்டி இந்த எல்லாமே உள்ளேருந்து தேட வேண்டியிருக்கு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், டீ போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீ சமைக்கணும் விறுவிறுன்னு.
டீ குடிக்க சில்வர் டம்ளர் பெஸ்ட்டா இந்த டம்ளர் பெஸ்ட்டா? எந்த டம்ளர் கேட்குறேன் உங்கள்கிட்ட. சில்வர் டம்ளர் நமக்கெல்லாம் அதே வரும், கிளாஸ்லேயும் குடிக்கலாம். அதெல்லாம் கீழே போட்டு உடச்சிட்டோம்னா போச்சு. கடையிலெல்லாம் கொடுக்குறாங்க உடைக்கல. கடையிலெல்லாம் அந்த அந்த ஒரு வேலை மட்டும்தான் பார்ப்போம். நம்ம வீடுனா அவசர அவசரமாக மற்ற வேலைகளையும் பார்த்துக்கிட்டு டீ குடிப்போம். கடையில அது அதிலே கான்சன்ட்ரேட் போயிட்டு இருக்கோம். அதனால அதை பிடிச்சி ஒழுங்கா குடி அப்படிங்கிறது. ஆமாம். குக்கர் எடுக்கிற ஆயுதம். குக்கர் பள்ளிக்கு நமக்கு ஹெல்ப்பிங் ஆயுதம். பாவக்காய் குழம்பு வச்சுக்கோம். பாவக்காய் புளிக்குழம்பு சிறிதளவு எண்ணெய் ஊற்ற வேண்டும். பாவக்காய் எத்தனை பாவக்காய் வந்து? இந்த சும்மா 2 தான். 2 பாவக்காயா? இது நேரம் ஆச்சு வச்சுட்டாருன்னு. பெருஞ்சோப்பு கொஞ்சம் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பெருஞ்சோப்பு மட்டும்தான் போடுறேன். அப்புறம் கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் வெங்காயம். முழுசாகவே போடுறேன் வெங்காயம். நல்லா இருக்கும் இந்த வெங்காயம் கடிச்சு சாப்பிட. ஒரு கரண்டி இருக்கா? கரண்டி தக்காளி, இது கேஸ் ரொம்ப சூடாகிடுச்சு போல. கேஸ் சத்தம் போடுது. இந்த தக்காளி கீரைக்கா? இல்லை, அரைச்சிருக்கேன். அரைச்சிக்கலாம். அதுக்கே அரைச்சிக்கலாம். தேங்காய் அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கல் உப்பு. நன்றாக கிண்டிவிட வேண்டும். பாகல் அது இந்த கொட்டையெல்லாம் இருக்குன்னு பால அதை ரிமூவ் பண்ணிட்டீங்களா? அதை எடுத்துட்டு 1-2 கிடக்கு. அது கட்டையோட போடலாமா? போடலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவன் கல்லு பண்ணி செஞ்சுட்டாங்க. நீ வேற அப்படித்தானே? என்ன ஒதுக்கிறாங்க? தெரியாம கிடந்தா ஓகே, தெரிஞ்சே கிடந்தா கொட்டை எடுத்து விட்டு சாப்பிட வேண்டியது. சாப்பிட இல்லை. இது இப்போ நறுக்க எனக்கு நேரம் இல்லை. முக்கால்வாசி எடுத்துட்டேன். கொட்டை 1-2 இருக்கு. அப்புறம் நீ போனதுக்கு அப்புறம் தான் சமைக்கலாம். நான் அப்போ சமைச்சு என்ன பிரயோஜனம்? ஆமாம், அதனால தான். டயர் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். விசில் வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அது கொஞ்சம் வேகட்டும். நம்ம போய் டீ குடிச்சிட்டு வரலாம். ஓகே, டீ குடிச்சிட்டு வரலாம். இன்றைக்கி சமையல் பார்த்திங்கன்னா சாதம், கீரை, பாவக்காய் குழம்பு, உருளைக்கிழங்கு செய்ய முடிஞ்சா செய்வேன். அவ்வளோதான். தோசை, காலையில் தோசை. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டீ குடிக்கலாம். டீ ரெடி ஆயிடுச்சு.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கும் ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.